பரணி தீபம் அப்படின்னா என்ன? அத பத்தி தெளிவான விளக்கம் ஈஸியா, ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்கார்த்திகைக்கு நம்ம விளக்கேத்துறோம் இல்லையா? அதுக்கு நாள் வீடுகள்ல வைக்கக்கூடிய தீபத்துக்கு பேரு தான் பரணி தீபம்னு சொல்லுவோம். சரி, இது ஏத்துறதுனால என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னம்னா, இறந்து போன முன்னோர்கள் வந்து ஒருவேளை மேலோகத்துல கஷ்டப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம ஏத்துற தீபம் மூலமா நன்மைகள் கிடைக்கும். நமக்கும் நல்லது கிடைக்கும். நன்மைகள் தான் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்தா கூட அது சரியா வரும். அதே மாதிரி நம்மளோட பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே சரியாகுங்க. அதே மாதிரி நம்மளோட வருங்கால சந்ததியினரோட எதிர்காலத்துக்கும் இது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பரணி தீபம் நாளைக்கு ஏத்துறதுனால நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம நல்லது செய்றோம், நமக்கும் நல்லது செய்றோம். நமக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம நல்லது பண்றோம்னு அர்த்தம். சரி, இத வந்து நமக்கு யார நெனச்சு எப்படி ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளக்கு வந்து மெயினா சிவபெருமான நெனச்சு தான் ஏத்துறோம். இது ஏத்துறது எப்படி ஏத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலைவாசல்ல வந்து ஒரு 2 விளக்கு வச்சுக்கலாம். இல்ல வாசல்ல 2 விளக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு தாம்பலம் எடுத்து அதில் 5 திசை நோக்கி, அதாவது வட்ட வடிவத்தில் 5 விளக்கு ஏற்றுங்க. அப்படி ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சபூதங்களையும் நம்ம வணங்குறோம். அப்படி வணங்குறதுனால நமக்கு ஏதாவது தோஷங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுருப்போம் இல்லையா? அதுலேருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். அதனால தான் பஞ்சபூதங்களை நினச்சி நம்ம வழிபடுறோம். அதுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை நினச்சும் வழிபடுறோம். இப்படி வழிபடுறதுனால நமக்கு எல்லா நன்மைகளுமே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 5 விளக்க வந்து நம்ம ஒரு தாம்பலத்தில் வச்சு அதில் கொஞ்சம் மலர்கள் தூவி மாக்கோலம் போட்டு அதில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேலு வீட்டில் உள்ள குலதெய்வத்தை நினச்சி நம்ம எப்போவுமே வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுவோம் இல்லையா? அதை தனியாக சாமிக்கும் ஏற்றுறது ரொம்ப நல்லது. இது எல்லாமே மாலை 6 மணிக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இவ்வளோ தாங்க பரணி தீபத்தை பற்றி சொல்லணும்னா. எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு வந்து பரணி தீபம்.